அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஷவால் 27 என்ன இஸ்லாமிய வரலாறு பார்க்க போகிறோன்னா, ஃபாத்திமா பெண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க அதாவது ஃபாத்திமா அலி ரசூலுடைய இளைய மகளாக இருந்திருக்காங்க. இவங்க நபித்துவம் கிடைக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி பைத்துல்லாவை கட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த தருணத்தில் பிறக்கிறாங்க. இவங்க மக்கத்து வாழ்க்கையில் ரொம்பவே சிரமத்தை அனுபவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு போயிருக்காங்க. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அலிரடியோட திருமணம் நடக்குது. இவங்களுடைய வாழ்க்கை உலக மக்கள் பெண்கள் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கு. இவங்க என்னதான் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்பவே பாசத்துக்குரிய செல்ல பிள்ளையாக இருந்தாலும் இவங்க வேலையை இவங்களே தான் பண்ணிக்குவாங்க, வீட்டு வேலையை இவங்களே பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி திருக்கையில் அரைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களாவே பண்ணிக்குவாங்க. வீட்டில் எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கும் ஆள் கிடையாது. அதே மாதிரி இவங்க போதும் என்று மனம் படைத்தவங்க. இவரை பற்றி அன்னலார் பின்வரும் கூறுகிறாங்க. என்னென்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஹதீஜா அலி, ஃபாத்திமா அலி, ஆசியா ஆகிய 4வரின் வாழ்க்கை உலக பெண்மணிக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்குது. உண்மையை உரைப்பதில் ஃபாத்திமா அலி ரொம்ப ஒப்பற்று விளங்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் மஃபாத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரம்லான் மாதம் பிறை 3 ஃபாத்திமா அலியும் மஃபாத்தாராங்க. அவங்கள ஜன்னத்துல் பக்கியில் நல்லடக்கம் செய்யும். இரவு பகலின் மாற்றம், அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்டிலிருந்து இன்று வரையும் இரவும் பகலும் குறிப்பிட்ட நேரத்தில் தான் மாறி மாறி வருது. இப்போ பகல் நேரத்தில் திடீர்னு இரவாக மாறி இருக்கா? அப்படி கிடையாது. அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ இது எல்லாமே அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே அதாவது நியமிக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ளே அது அது இயங்கிட்டு அது போகுது. சரிங்களா? இதுவும் அல்லாஹ்வுடைய ஆற்றலாக இருக்குது. ஒரு ஃபர்லை பற்றி மனைவியின் சொத்துல கணவனுடைய பங்கு குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள் மனைவி விட்டு சென்றதிலிருந்து, அதாவது அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பாதி பாகம் இருக்குது. அவங்களுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க விட்டு சென்றதிலிருந்து 1/4 பாகம் தான் உங்களுக்கு பங்கு இருக்குது. இது எல்லாமே அவங்க ஏதாவது மரண சாசனம் பண்ணியிருந்தாலோ இல்லை அவங்களுக்கு கடன் இருந்தாலோ அது எல்லாமே நிறைவேற்றினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு சுன்னத்தை பற்றி, அதாவது ரசூலுல்லாஹ் துவா செஞ்சதுக்கப்புறம் அந்த கையை என்ன பண்ணுவாங்க, முகத்தில் தடவக்கூடியவங்களாம் இருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான அமலின் சிறப்பு 40 லட்சம் நன்மைகள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, எவர் கீழ்கான துவாவை நாளொன்றுக்கு 10 முறை ஓதுவாங்களோ அவங்கள அல்லாஹ் தஆலா 40 லட்சம் நன்மைகளை எழுதிடுமா. என்ன துவா அப்படின்னு சொன்னால், ரப்புனா அல்லாஹுல்லதி ஃபிஸ் ஸமாஇ தகத்தஸ இஸ்முக அம்ருக ஃபிஸ் ஸமாஇ வல் அர்லி கமா ரஹ்மத்துக ஃபிஸ் ஸமாஇ வஜஅல் ரஹ்மதக ஃபில் அர்லி யஃபிர் லனா ஹுபனா வ ஹதாயானா அன்த ரப்புத் தய்யிபீன அன்சில் ரஹ்மதம் மின் ரஹ்மதிக வ ஷிஃபாஅன் மின் ஷிஃபாஇஹி அலா ஹாதிஹில் வஜஇ. அடுத்தது ஒரு பாவத்தை பற்றி. நபிசாசம் மெஹராஜ் பயணம் போனாங்க இல்லையா, அப்போ சில மனிதர்களை நான் பார்த்தேன். அவங்களுடைய வயிறு பானை மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே பாம்புகள் நெளிந்து கொண்டு இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவங்கள பற்றி நான் விசாரிக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இவங்க தான் வட்டியை புசிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க, அதாவது சாப்பிடக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உலகத்தை பற்றி, அதாவது உலகத்திடம் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ஸைத் பின் ஹக்கீம் அவங்க அறிவிக்கிறாங்க, உலகமே, அதாவது உலகத்தை சொல்லப்பட்டுச்சான், உலகமே எவர் உன்னை ஒரு பொருட்டாக மதிக்கலையோ அவங்களுக்கு நீ என்ன பண்ணு, சேவகம் செய்திடு. யார் உனக்கு முன்னுரிமை அளிப்பாங்களோ அவங்கள நீ சேவகனாக வச்சுக்க அப்படின்னு உலகத்துக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்தது மறுமை பற்றி, மறுமையின் நிலைமைகள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சூரியன் ஒளியே இல்லாமல் சுருட்டப்படும் போது, நட்சத்திரங்கள் ஒளி இழந்து உதிர்ந்து விழும்போது, மலைகள் பெயர்க்கப்படும் போது, கர்ப்பமுடைய ஒட்டகங்கள்
கவனிப்பாரற்று விடப்படும் போது, காட்டு மிருகங்கள் மனிதர்களுடன் இதர பிராணிகளுடன் ஒன்று சேர்க்கப்படும் போது, கடல்கள் தீ மூட்டப்படும் போது என்ன நடக்கும்? அந்நேரம் ஒவ்வொருவருக்கும் தாம் கொண்டு வந்துள்ள அமல்களை விளங்கி கொள்வாங்க. அதான் என்னது, மறுமை நாளுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நபி வழி மருத்துவம். தாடை வலிக்கு சிகிச்சை. ஒரு தடவை அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் அண்ணன் சமூகம் சென்று என்ன பண்ணுறாங்க, தனது தாடை வலி இருப்பதாக சொல்கிறாங்க. அப்போது நபி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வர வச்சு வலியுள்ள இடத்துல அவங்களுடைய கையை வச்சு இதை 7 முறை ஓதுறாங்க. அல்லாஹும்ம அதுஹிப் அன்ஹு சுஆ ம எஜீது வ ஃபஹ்ஷஹு பிதஅவதி நபியிக்கல் முபாரக்கி மக்கீனி இந்தக். குரான் அறிவுரை. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கோரி இன்னும் அவன் பக்கமே எனது மீளுங்கள் அப்படின்னு சூரத்துல் ஹூதுல அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கற்றுக்கிட்ட விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏற்றி வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.